எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாரப்பட செயல்களை செய்து நரை கூடி கிளப்பருவமேதி கொடுங்கூற்றுக்கு இறையன பின்மாறி பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று என் முப்பாட்டன் பாரதியின் வரிகளை உறக்க முழங்கி நிற்கும் நான் சோழ தேசத்து தமிழன் ராஜா சுதந்தர். இன்று உங்கள் முன் பயிரப்போகும் கருத்து பாரதியின் தொலைநோக்கு பார்வை என்ற தலைப்பு. பாரதி பார்வையில் தீ, வார்த்தைகளில் தீ. அவரின் ஒவ்வொரு கருத்துகளும் தீமைகளை சுட்டெரித்து அறத்திற்கோடியூட்டும் தீயாகவே இருந்தது. என் கவியே, உன் தொலைநோக்கு பார்வையில் நீ விட்டு விட்டு போன அத்துணையில் நிறைவேறி கொண்டிருக்க வியக்கிறேன் நீ யாரோ என்று. கவிஞன் மட்டுமல்ல, இறையின் தூதனா, தீர்க்கதரிசியா என்று. அன்று பெண்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த காலம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று புத்தக வாசம் காட்டாமல் அடுப்பு புகை மூட்டத்தில் பெண்களை மறைத்த காலம். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறைவினில் ஆணுக்கு இங்கே பெண்ணிலை பிள்ளை கான் என்று கும்மியடி என்று நீர் பாடின வரிகள் என்று நிசம் என்றானது. பெண்கள் இல்லாத துறையேது. விண்தொடும் விமானம் முதல் கடல் கடக்கும் கப்பல் வரை பெண்கள் தடம்பதியா இடம்தான் ஏது. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார். பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தடை கவிழ்ந்தார். அன்று ஆங்கில கல்வியில் ஆர்வம் இல்லாதவராய், தாய்மொழியின் சிறப்பை உணர்ந்தவராய், உயிராய் எண்ணியவராய் அவர் சொன்ன வரிகள் அற்பர் கல்வியின் நெஞ்சில் பொருந்துமோ என்று வெதும்பினார். இன்று தாய்மொழி மறந்து அயலான் மொழியை தேடிச் செல்லும் நிலையில் நம் தமிழ்நாடு அரசை முன்னின்று அன்னை தமிழை உயர்த்த தமிழ் வழி கல்வி கற்பவர்களுக்கு பல சலுகைகள் அறிவிக்கின்றனர். கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், சேரன் தம்பி சிலம்பை செய்ததும், தெய்வ வள்ளுவன் வான்முறை செய்ததும் அறியாமல் மாற்றான் மொழியை தேடி போகும் நிலையை அன்றே உறக்க சொன்னவர். அது மட்டுமல்ல, கல்வி வழங்கும் பள்ளிக்கூடங்கள் இல்லாத ஊரை தீயிட்டு கொளுத்துவோம் என்று பொங்கி எழுந்தவர். வீதிக்கு 2 பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும் என்று பேராசைப்பட்டவர். அன்றே அவரது தொலைநோக்கு பார்வையில் எட்டியிருக்கும் போலும் இன்று அரசு கொண்டு வந்த இல்லம் தேடி கல்வி முறை. பாரதியின் தொலைநோக்கு பார்வை இது மட்டுமன்று, இன்னும் பல. இன்றைய கட்டிடங்கள், வாகனங்கள், தொழிற்சாலைகள் என்ற நெரிசல்கள் இடையே அனைவரின் ஆசையும் காணி நிலம் வேண்டும் என்றல்லவா ஆகிவிட்டது. அதையும் அவன் என்றோ உணர்ந்து விட்டான். நூற்றாண்டுகள் கடந்து நமக்கு உணர்த்துகிறான் பாரதி ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்று. முண்டாசு கவியே, உன் தொலைநோக்கு பார்வை பாரெங்கும் பறந்து கொண்டேத்தான் இருக்கிறது. உன் புகழ் மணந்து கொண்டேத்தான் இருக்கிறது. வாய்ப்பிற்கு நன்றிகள் பல.